ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்ட்ஸ் டிட்பிட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கொடுக்கக்கூடிய டிஷ். எங்கள் பாட்டியோட தயிர் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க இப்போ இல்லை, அவங்க இல்லைனாலும் அவங்களோட ரெசிபீஸ் இன்றைக்கி என்னோட இருந்துட்டு தான் இருக்குது. அதனாலேயே இன்றைக்கி இது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. இது எல்லாரும் பண்ணுற மோர் குழம்பு மாதிரி கிடையாது. இது ரெசிபியே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தயிர் குழம்பு செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 2 கப்பு புளிச்ச தயிர், ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஜீரகம், பச்சை மிளகா நான் 4 எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பெரிய பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து, பெருங்காயம், அப்புறம் மஞ்சப்பொடி, சால்ட்டு, ஆயில், இவ்வளோ தான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, சில பொருட்களை வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு 1.5 டீஸ்பூனுக்கும் ஜாஸ்தியாக அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு நைஸ் அரோமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டு ஒரு சின்னதாக ஒரு வறுத்துக்குங்க. ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போ ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி ஆற வச்சுக்கிறேன். இப்போ இந்த வதக்குனதை ஒரு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இதோட இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு, அரிசி 2த்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெயோ நீங்கள் தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எண்ணெய் போடணும்னு, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், போட்டு கடுகு பொரியும்போது உளுத்தம்பருப்பு, செவக்கட்டும். இப்போ நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிடுச்சு. நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது காஞ்ச மிளகாய் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 2, பெருங்காயம், கருவேப்பிலை,
இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இது ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா அந்த பேஸ்ட்டை வதக்கிங்க. இதை வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா இந்த பேஸ்ட் வந்து கட்டி ஆகிடும். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அரைச்சி வச்ச அந்த தண்ணி பேஸ்டோட மிக்சியை கழுவி வேணுன்ற அளவுக்கு ஒரு 2-3 கப், எவ்வளோ குழம்புக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குங்க. நான் ஒரு 2-3 கப்பு ஊற்ற போகிறேன். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா இந்த குழம்பு கொதித்து ஆறும்போது இன்னும் நல்லா கட்டி ஆகும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணுறேன். இது கூடவே நம்ம தயிரும் ஆட் பண்ண போகிறதுனால குழம்பு நல்லாவே கட்டிப்படும். உங்களுக்கு கட்டியாக கறி மாதிரி வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இல்லை குழம்பு மாதிரி நல்லா நீர்க்க தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம், தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போது உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பப்போ குழம்பை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம இந்த தயிரை நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இதில் இந்த தயிரை ஆட் பண்ணிடலாம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே போதும். உப்பு செக் பண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான தயிர் குழம்பு ரெடி. இது மேலே நான் சும்மா கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் வாசனைக்கு. இப்போ இது கூட நம்ம வடையோ பக்கோடாவோ போட்டோம்னா இந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட காய்கறியும் போட்டு பண்ணலாம். நீங்கள் வதக்கும் போது அந்த பேஸ்ட் போட்டிங்க இல்லையா, அரைச்சி போடுற பேஸ்ட், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான வெண்டைக்காய் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வெண்டைக்காயை வதக்கிட்டு அந்த பேஸ்ட்டோட சேர்த்து வேக வச்சு பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து வடை போட்டு பண்ண போகிறேன். என்னோடய ஃபேவரட் வந்து வடை. இப்போது சுவையான வடை போட்ட தயிர் குழம்பு ரெடி. நீங்கள் இந்த குழம்பு நான் வைக்கும்போது ஏன் தண்ணியாக வச்சேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், வடை போட்டவொடனே தண்ணியெல்லாம் இழுத்து குழம்பு கட்டி ஆயிடுச்சு. அதனால தான் நான் அவ்வளோ தண்ணியாக குழம்பு பண்ணேன். நீங்கள் இப்போது காய் போட்டு பண்ணுறீங்கன்னா அவ்வளோ தண்ணியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹோப்ஃபுல்லி இந்த ரெசிபியை நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.